மெல்ல திறந்தது கதவு. இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு நோக்கங்களோட, இது எனக்காக, என்னுடைய நன்மைக்காக ஏவிஎம் அவர்கள் அந்த ஸ்தாபனத்துக்காரங்க எனக்காக எடுத்த படம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, எனக்கு பிடிச்ச ஒரு மியூசிஷியன் ரொம்ப ஷார்ட் பீரியடில் நல்ல முன்னுக்கு வந்தக்கூடிய ஒரு இளைஞன். நான் யாரை சொல்கிறேன்? இளையராஜா தான் சொல்கிறேன், என் தம்பியை. அவருக்கும் எனக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங், நான் அவரை நேசிக்கிறேன், என்ன அவர் நேசிக்கிறார், இப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்கிட்ட முதல்லேருந்து அவருக்கு ஒரு அபிமானம், எனக்கும் அவர் மேலே ஒரு மரியாதை. நல்ல சுறுசுறுப்பாக முன்னுக்கு வந்தக்கூடிய ஒரு நல்ல இளைஞன், நல்ல மியூசிஷியன், நல்ல மனிதர் என்று என்னுடைய அபிப்பிராயம். அவர் என்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பார், அண்ணே இந்த மாதிரி உங்கள் காம்பினேஷனில் எனக்கு ஒரு படம் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பிகாஸ் நீங்கள் மெலடி போட்டு நான் வந்து அதுக்கு ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணி அப்படி பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆசை இருக்காது, என்றைக்காவது நிறைவேற்றணும் அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்காரு. அந்த நேரம் வந்தது. அந்த நேரம் வந்தபோது எனக்காக ஒரு படம் ஏவிஎம் ஸ்தாபனத்துக்காரங்க நல்ல உள்ளத்தோடு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஐடியாவில் எடுத்து கொடுத்தாங்க அவங்க மேற்பார்வையில். அதில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு மியூசிக் பண்ணுறோன்னு. இது வந்து எந்த பிஸ்னஸ் நோக்கமும் அல்ல. நான் அவருடைய டேலண்ட்டை மதிக்கிறேன், என்னுடைய டேலண்ட்டை அவர் மதிக்கிறார். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் வேலை செஞ்சோம். பொன்மாலை நிலாவினில் வேதங்கள், என் மார்பில் உலா வரும் தாகங்கள், இன்னும் என்னென்னவோ என் எண்ணங்கள். விடிய விடிய சொல்லித் தருவேன். பொன்மாலை நிலாவினில் வேதங்கள்,
என் மார்பில் உலா வரும் தாகங்கள் இன்னும் என்னென்னவோ என்